ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டோரா கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான டோரா கேக்கும் பார்க்க போகிறோம். ஒன்று நார்மல் டோரா கேக், இன்னொன்று மினி டோரா கேக். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம டோரா பேன்கேக் செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியன்ஸும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 2 கப் மாவு கோதுமை மாவு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகரை நம்ம நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பவுடர் பண்ண சுகரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க்குக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சோடா மாவு சேர்க்குறதால நம்ம பேன்கேக் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக இது சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஃப்ளேவருக்காக நான் 2 to 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால சுகர் மாவு எல்லாமே சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு மில்க் தேவைப்படும். மில்க் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மில்க்கை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க்கு ஒரே அடியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அளவு தெரியாமல் ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதுக்காக கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன்கேக் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் தவா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 ட்ராப் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் விட்டுட்டு ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறதால பேன்கேக் கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேன்கேக் நமக்கு கிடைக்கும். ஆயிலில் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் பேன்கேக் சாஃப்டாக வராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிட்ட பிறகு 1 கரண்டி அளவு மாவு அளந்து நான் பேன்கேக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். எதனால் அளக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா பேன்கேக்குமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா சின்னது பெருசு அப்படின்னு ஷேப் மாதிரி பார்க்க ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். மாவு அளந்து ஊற்றிட்ட பிறகு மேலே ஒரு மூடி போட்டு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். நம்ம மூடி போட்ட உடனே மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்தாலே நம்ம பேன்கேக் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேன்கேக்கை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு ஒரு 1 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எக்கு எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டான ஒரு பேன்கேக் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற பேட்டரையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு எல்லா பேன்கேக்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 2வது பேன்கேக்கையும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பேன்கேக்குக்கும் நடுவில் நம்ம சாக்கோ க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கடையில் ரெடிமேடாக இருக்கக்கூடிய நியூட்டெல்லா சாக்கோ க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பேன்கேக்குக்கும் நடுவில் சாக்கோ க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்ம சாஃப்டான ஸ்பாஞ்சியான டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு பேன் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது மினி டோரா கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பேட்டரை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன பேன்கேக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சின்ன பேன்கேக்காக ஊற்றிட்ட பிறகு அதே மாதிரி ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அதை வேக விட்டுருங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன பேன்கேக் செஞ்சு கொடுக்கறதால குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு அதே மாதிரி அந்த குட்டி குட்டி பேன்கேக்ஸ் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த டோரா கேக் வந்து ஒரே நாளில் செஞ்சு ஒரே நாளில் சாப்பிடக்கூடிய கேக்கு. மறுநாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போது இதுக்கு நடுவில் சாக்கோ க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம மினி டோரா கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்க இந்த மினி டோரா கேக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நானும் இந்த மினி டோரா கேக்கு எங்கள் வீட்டு குட்டீஸோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.